Hello dear students, welcome to our 12th standard physics lesson 1 electrostatics. So in the lesson நம்ம already two important 5 marks discuss பண்ணிட்டோம். Today classல third one இருக்க ஒரு most important 5 marks question தான் discuss பண்ண போறோம். First lesson வந்து ஒரு பெரிய lesson. அதனால இதுல வந்து நிறைய important 5 marks and 3 marks இருக்கதா செய்யும். சரிங்களா? Yes, போயிடலாம். So அப்ப question என்ன அப்படின்றத பார்த்தலாமா? வாங்க. Electrostatic potential at a point due to an electric dipole. டயக்ராம் நம்ம டிரா பண்ணிடலாமா? எஸ் வாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலக்ட்ரிக் டைபோல் நான் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டே வரேன். ஓகேவா? எஸ் எலக்ட்ரிக் டைபோல் இஸ் நதிங் பட் two equal and opposite charge. இது என்ன சார்ஜ்? மைனஸ் q. இதோட நேம் என்ன? e. இது என்ன சார்ஜ்? பிளஸ் q. இதோட நேம் என்ன? b. separated by a small distance. இதோட மிட் பாயிண்ட் O அப்படின்னு வச்சுக்கலாம். சோ அப்போ இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியும்? a. இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியும்? a. and then so electric dipole moment நெகட்டிவ் சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அது என்ன? p வெக்டார். சோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். ஓகேங்களா? எஸ் ஃபைன். see so இந்த எலக்ட்ரிக் டைபோல்ல ஆக்சியல் லைன்ல ஒரு பாயிண்ட்ல டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன? ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் பார்த்தோம். ஈக்குவேட்டர் லைன்ல ஒரு பாயிண்ட்ல டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன? அது செகண்ட் 5 மார்க்கா பார்த்தோம். நோ இந்த 5 மார்க்ல என்ன சார் பார்க்க போறோம் அப்படின்னா ஆக்சியல் லைன்லயும் இல்லாம ஈக்குவேட்டர் லைன்லயும் இல்லாம மிட் பாயிண்ட்ல இருந்து இன்க்ளைனா நம்ம ஒரு பாயிண்ட வந்து சூஸ் பண்ண போறோம். இந்த பிளஸ் கியூ சார்ஜ்ல இருந்து இந்த பாயிண்ட் பி க்கு உள்ள டிஸ்டன்ஸ், மைனஸ் கியூ சார்ஜ்ல இருந்து இந்த பாயிண்ட் பி க்கு உள்ள டிஸ்டன்ஸ். சோ மூணுத்துக்குமே நம்ம நேம் கொடுத்துடலாமா? எஸ். இது என்ன ஆக்சுவலா? பாயிண்ட் பி. ஓகேங்களா? எஸ். சோ இதோட டிஸ்டன்ஸ் என்ன சார் அப்படின்னா ஆர். இந்த டிஸ்டன்ஸ் ஆர் அப்படின்றதால இந்த டிஸ்டன்ஸ் நம்ம R1 அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் R2 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? எஸ். நவ் சோ அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளவு ஆங்கிள் சார் அப்படின்னா இது ஆங்கிள் தீட்டா. சோ இந்த ஆங்கிள் நமக்கு தெரியும் 180. சோ இந்த ஆங்கிள் 180, இது தீட்டானா அப்ப இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? எஸ். சோ 180 மைனஸ் தீட்டா. தட்ஸ் ஆல். டயக்ராம் எவ்வளவுதான். சரிங்களா? எஸ். டயக்ராம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோ இப்ப நம்ம இங்க என்னென்னலாம் பண்ணிருக்கோமோ அதை அப்படியே கீழே வந்து ஒரு பேராகிராஃபா எழுதிருங்க. தட்ஸ் ஆல். ஓகேங்களா? எஸ். சோ டயக்ராமுக்கு வந்து டயக்ராம் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் அது சேர்த்து வந்து ஒரு மார்க். சரிங்களா? எஸ். நம்ம எக்ஸ்பிரஷன் ஃபார்ம் பண்ணிடலாமா? எஸ் வாங்க ஃபார்ம் பண்ணிடலாம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் தான் கேக்குறாங்க. சோ அதனால the potential எங்க சார்? at point p. at point p யாரால சார்? due to plus q charge. ஓகேங்களா? சோ plus q சார்ஜால என்ன எலக்ட்ரிக் due to plus q charge. ஓகேவா? ஒண்ணு இல்ல plus q சார்ஜ்ல பாயிண்ட் p ல பொட்டன்ஷியல் எவ்வளவு? ஃபைன். சோ பொட்டன்ஷியலுக்கான எக்ஸ்பிரஷன் நமக்கு தெரியுமா? எஸ். லாஸ்ட் கிளாஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க்கா பார்த்தோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் due to a point charge. சோ அதுல வர ஃபைனல் எக்ஸ்பிரஷன் தான் இங்க வந்து நம்ம எடுத்து எழுதிரோம். சரிங்களா? சோ என்ன எக்ஸ்பிரஷன்? எஸ். 1 by 4 pi epsilon naught q. என்ன q இங்க? பிளஸ் q. பாசிட்டிவ் தான், பிரச்சனை இல்ல. q by r. சரிங்களா? பொட்டன்ஷியல் அப்படின்னா ஸ்கொயர் வரும். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு தான் ஸ்கொயர் வரும், பொட்டன்ஷியலுக்கு r தான் வரும். r டிஸ்டன்ஸ். சோ இங்க p க்கு பிளஸ் q க்கு உள்ள டிஸ்டன்ஸ் என்ன? p க்கு பிளஸ் q க்கு உள்ள டிஸ்டன்ஸ் r1. அதனால இங்க நம்ம r1 அப்படி வெச்சுறோம். ஓகேங்களா? எஸ் ஃபைன். நவ நெக்ஸ்ட் என்ன சார் பண்ண போறோம்? நான் இத காப்பி பண்ணிக்கிறேன். சோ மறுபடியும் எழுதினோம் அப்படினா டைம் டிவியேஷன் அதிகமாகும். டைம் டிவியேஷன் பார்த்தாலே பயந்து ஓடிடுவீங்க. அதுல இருக்க எக்ஸ்பிளனேஷன் நீங்க புரிஞ்சு பண்ணி டைம் டிவியேஷன் தான் பயப்படக்கூடாது. சோ the potential at point p due to என்ன சார்ஜ் இப்போ? மைனஸ் q சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜ் பார்த்துட்டு இப்போ நெகட்டிவ் சார்ஜ். சோ மைனஸ் q. இதுக்கு ஃபார்முலா எழுதலாமா? the potential v. ஆக்சுவலா நான் ரெண்டு 2 டைம்ஸ் வரதால இத நான் v1 அப்படி வெச்சிரேன், இத v2 அப்படி வெச்சிரேன். v2 is equal to 1 by 4 by epsilon naught q. இங்க என்ன q? மைனஸ் q. அதனால வந்து sin மைனஸ் சைன் போட்டுறோம். மைனஸ் q by r1. இங்க என்ன டிஸ்டன்ஸ்? இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் r2. சோ அதனால இங்க வந்து r2 அப்படி வெச்சிடலாம். the potential at point p, point p. சோ அப்போ பிளஸ் q சார்ஜ்ல பொட்டன்ஷியல் எழுதியாச்சு, மைனஸ் q சார்ஜ்ல பொட்டன்ஷியல் எழுதியாச்சு. இப்போ நம்ம டோட்டலா பொட்டன்ஷியல் எழுதிக்கலாமா? இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாமா? அப்போ v equal to v1 plus v2. இந்த v1 v2 v இதெல்லாம் புக்ல இருக்காது, டைரக்டா அப்படி கொடுத்திருப்பாங்க. இத நம்மளோட கன்வீனியன்ட்காக v1 v2 எழுதுறோம். இதெல்லாம் மார்க் கிடையாது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் தான். சரிங்களா? எஸ். சோ அப்போ பொட்டன்ஷியல் v equal to v1 என்ன? இந்த வேல்யூ. v2 என்ன? இந்த வேல்யூ. இந்த ரெண்டு வேல்யூவும் பாருங்க 1 by 4 pi epsilon naught q காமனா இருக்கா? சோ அப்ப காமனா வெளிய எடுத்துடலாமா? எஸ். சோ அப்போ 1 by 4 pi epsilon naught q
இது காமனா இருக்கு, வெளியே எடுத்தாச்சு. இப்ப ரிமைனிங் என்ன சார் இருக்கு? இதுல பாருங்க 1/r1 இருக்கா, சோ அதனால 1/r1. இதுல என்ன காமனா இருக்கு? அதேதான், இது எல்லாத்தையும் வெளியே எடுத்தாச்சு. -1/r2 வெரி இம்பார்ட்டன்ட், சைடு மிஸ் பண்ண கூடாது, சரிங்களா? சோ அப்போ -1/r2. ஓகே, எஸ். இது பிரச்சனை இல்லை இது வரைக்கும் உங்களுக்கு? இது ஈஸி தானே? சோ அப்போ பாயிண்ட் P ல -q சார்ஜ்ல +q சார்ஜ் இருக்க பொட்டன்ஷியலை மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். Now we are going to find out 1/r1 and 1/r2. ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? பண்ணி கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறது, ஓகேங்களா? எஸ். சோ இத மினிமைஸ் பண்ணி இங்க வச்சுக்கிறது. By the cosine law for triangle, எந்த ட்ரையாங்கிள் சார்? BOP, சரிங்களா? BOP. ஓகே, சோ இந்த BOP ஆன இந்த cosine law நம்ம யூஸ் பண்ண போறோம். யூஸ் பண்ணிடலாங்களா? எஸ். சோ unknown, இது மூணுத்துல unknown எது? R1 R2 தான் தெரியாது. R1 R2 தான் கண்டுபிடிக்க போறோம். சோ அப்ப R1 தான் unknown. சோ அதனால எப்படி மாற போறோம்? unknown யாருங்க? R1. சோ R1 ஸ்கொயர் ஈக்குவல் டு மத்த டூ சைடு என்ன? RA. இந்த சைடு வந்து R, இந்த சைடு டிஸ்டன்ஸ் வந்து A. கிளியர்? எஸ். சோ அப்போ R ஸ்கொயர் பிளஸ் A ஸ்கொயர் மைனஸ் 2AB யாருங்க? RA தான் AB. சோ RA cos theta. ஓகேவா? இந்த ஸ்டெப் கிளியருங்களா? எஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாமா? ஃபைன். சோ இந்த கொஸ்டின்ல எல்லாம் எழுதணும்ன்ற அவசியம் நீடட் இல்ல, அதனால வந்து நான் இதை நெக்லெக்ட் பண்ணிடுறேன், சரிங்களா? எஸ். சோ இதையும் வந்து இங்க டிஸ்டர்பன்ஸா இருக்கு. சோ இதையும் நான் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணி எப்படி வச்சுக்கிறேன், ஓகேங்களா? எஸ். See now என்ன சார் பண்ண போறோம் அப்படின்னா, சோ இதுல இருந்து r ஸ்கொயரை காமனா வெளிய எடுக்கணும். இந்த மூணுல இருந்து r ஸ்கொயரை காமனா வெளிய எடுக்க போறோம், சரிங்களா? எஸ். சோ அப்போ r ஸ்கொயரை வெளிய எடுத்துறோம். இதுல r ஸ்கொயர் எடுத்தாச்சு, அப்ப இங்க என்ன இருக்கும்? 1 இருக்கும். சார் இதுல r ஸ்கொயரே இல்லையே சார், எப்படி சார் வெளிய எடுக்குது அப்படின்னா, இத r ஸ்கொயரை மல்டிபிள் பண்ணி r ஸ்கொயர் டிவைட் பண்ணிடலாமா? சோ அப்ப அந்த r ஸ்கொயர் வந்துச்சா, அந்த r ஸ்கொயரை வெளிய எடுத்தாச்சு. அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? பிளஸ் a ஸ்கொயர் பை r ஸ்கொயர். லிசன் பண்ணுங்க, கொஞ்சம் லிசன் பண்ணுங்க, ஈஸியா புரியும், சரிங்களா? எஸ். Now -2r, இங்க r ஸ்கொயர் இல்ல, அப்ப இங்க என்ன பண்ணலாம்? ஒரு r ஆல மல்டிபிள் பண்ணி r ஆல டிவைட் பண்ணலாம். அப்ப r இந்த r ஸ்கொயர் ஆச்சா, அந்த r ஸ்கொயர் வெளிய எடுத்தாச்சு. அப்ப ரிமைனிங் இங்க என்ன இருக்கும்? -2r ஸ்கொயர் வெளிய எடுத்தாச்சு. a cos theta divided by இந்த r இங்க இருக்கும். ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான் இது, சரிங்களா? எஸ். Now நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணலாம் பாருங்க. இந்த டிஸ்டன்ஸ் இந்த டயகிராம்ல பாருங்க, a டிஸ்டன்ஸ் தான், r அப்படின்றது டிஸ்டன்ஸ் தான். பட் r is much greater than a. அப்படிதானே? r ஓட டிஸ்டன்ஸ் வந்து வெரி கிரேட்டர், யாரை விட? a டிஸ்டன்ஸை விட. சோ அதனால இந்த a by r விட a ஸ்கொயர் by r ஸ்கொயர் இஸ் very small, ஓகேங்களா? எஸ். சோ a ஸ்கொயர் by r ஸ்கொயர் is very small. So can be neglected. அதனால இது என்ன பண்ணிரோம் நம்ம? இத வந்து இந்த r ஸ்கொயர் by a ஸ்கொயர் நெக்லெக்ட் பண்ணிரோம். அப்ப என்ன சார் வரும் நமக்கு? R1 ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயர் 1 பிளஸ் இதை நெக்லெக்ட் பண்ணியாச்சு, இங்க மைனஸ் இருக்கு. அப்ப இந்த சைடு என்ன ஆகும்? ஆக்சுவலா 1 மைனஸ் இதை நம்ம நெக்லெக்ட் பண்ணியாச்சு. 1 மைனஸ் 2a cos theta by r அப்படின்னு கிடைக்குமா? எஸ். நவ் இங்க பாருங்க, R1 ஸ்கொயர் இருக்கு, நமக்கு என்ன வேணும்? ஆக்சுவலா என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம? R1 தான் வேணும். சோ அதனால take square root on both sides. ரெண்டு பக்கமே ஸ்கொயர் ரூட் எடுக்க போறோம். ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுமா? எஸ். சோ இங்க R1 வரும், இங்க என்ன சார் வரும்? R தான் வரும். ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். சோ இங்க ஸ்கொயர் ரூட் இருக்கும். ஸ்கொயர் ரூட் ஹோல் பவர் 1/2 எழுதிக்கலாமா? அதான் நம்ம பண்ண போறோம். 1 minus 2a cos theta by r ஸ்கொயர் ரூட் ஹோல் பவர் 1/2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஹோல் பவர் 1/2. ஓகே. நவ் என்ன வேணும் நமக்கு? R1 வேணாம், 1/R1 வேணும். சோ அதனால இது we will take reciprocal. இது reciprocal பண்ணிக்கலாம், சரிங்களா? சோ அப்ப reciprocal பண்ணா என்ன வரும்? 1/R1 equal to now 1/R reciprocal பண்ணா இந்த plus 1/2 minus 1/2 ஆயிடும், சரிங்களா? எஸ். சோ 1 minus 2a cos theta by r whole power plus 1/2 என்ன ஆயிடும்? minus 1/2 ஆயிடும். சார் 1/R1 கிடைச்சிட்டு சப்ஸ்டிட் பண்ணிடலாமே? எஸ். இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கு, இன்னொரு ஸ்டெப் நம்ம மினிமைஸ் பண்ணிட போறோம். எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைனாமியல் எக்ஸ்பென்ஷன் நம்ம யூஸ் பண்ண போறோம். எஸ். அப்ப என்ன சார் ஃபார்முலா பைனாமியல் எக்ஸ்பென்ஷனுக்கு? 1 minus x whole power minus n அப்படின்னா இந்த மைனஸ் n உள்ள வந்துரும். அப்ப என்ன ஆகும்? 1 minus இந்த மைனஸ் எங்க வந்துச்சுன்னா பிளஸ் nx அப்படின்னு கிடைக்கும். இந்த minus 1/2 உள்ள வந்துரும், ஓகேங்களா? சோ அப்ப இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி மாறும்?
1 by r1 equal to 1 by r of 1 minus minus 1 by 2 உள்ள வந்துருமா? அப்ப மைனஸ் உள்ள வந்துருச்சுன்னா பிளஸ் ஆயிடுங்களா? சோ பிளஸ் 1 by 2 தானே வந்துரும், 1 by 2 தானே வந்துரும். ரிமைனிங் இங்க என்ன இருக்கு? 2a cos theta by r இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்லை இந்த ஸ்டெப். நவ் the 2 2 கேன்சல் பண்ணிடலாமா? எஸ். அப்போ எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா 1 by r1 equal to ஆக்சுவலா புக்ல இந்த ஸ்டெப்போட முடிச்சிட்டு ஈக்குவேஷன் 1 அப்படின்னு கொடுத்துட்டு இருப்பாங்க. சரிங்களா? நம்ம ஒரு ஸ்டெப் இந்த 1 by r உள்ள எடுத்து போய் மல்டிபிள் பண்ணிக்கலாம். சரி, ஏன் சார் இங்கேயே உள்ள எடுத்து மல்டிபிள் பண்ணிட்டோம்னா இங்க நம்ம போட சொல்ல சிம்பிளிஃபை பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும், அதுக்காக தான். சரிங்களா? அப்ப இந்த 1 by r உள்ள எடுத்து மல்டிபிள் பண்ணிடலாம். அப்ப 1 கூட மல்டிபிள் பண்ண என்ன கிடைக்கும்? 1 by r தான் கிடைக்கும். பிளஸ் இந்த 1 by r இங்க எடுத்துட்டு போயிடலாம். ஆல்ரெடி அங்க என்ன இருக்கு? a cos theta அங்க இருக்கு. பை இங்க ஒரு r இருக்கா, இந்த r உள்ள போச்சுன்னா 2 times of r, அதாவது r square அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? அப்ப 1 by r1 நம்ம என்ன பண்ணியாச்சு? ஃபவுண்ட் பண்ணியாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. now 1 by r2 கண்டுபிடிக்கணும். அப்ப 1 by r2 ஃபைண்ட் அவுட் பண்ண நம்ம என்ன சார் பண்ணணும்னா, see listen, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும். சரிங்களா? எஸ். Okay, listen dear students, 1 by r2 find out பண்றதுக்கு நம்ம இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும். This means of triangle AOP வந்து நம்ம எடுத்துக்குவோம். சோ அப்ப AOP எடுத்துக்கிட்டா நமக்கு தீட்டா என்ன கிடைக்கும்? 180 minus தீட்டா அப்படி வருமா? சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, see இத வர வச்சுக்கலாம். ஓகே, எஸ். சோ இதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாமா? இது அண்டர்ஸ்டாண்ட் புரியுதுக்காக போடுங்க. சரிங்களா? இத நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ். So அப்ப theta becomes 180 minus theta போடணும். அப்ப cos 180 minus theta minus 1. So அப்ப இந்த மைனஸ் என்ன ஆகும்? பிளஸ் ஆகும். அதனால இந்த இடத்துல சைன் என்ன சேஞ்ச் ஆகிட்டே வரும். இந்த சைன் சேஞ்ச் ஆகும், இந்த சைன் சேஞ்ச் ஆகும், இந்த சைனும் சேஞ்ச் ஆகும். அப்ப ஃபைனலா என்ன எப்படி சார் வரும்னா, அந்த ஃபைனல் ஆன்சர் மட்டும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். சார் என்ன சார் மார்க் போயிடுது சார்? நோ, மார்க்ல எதுவுமே போகாது. சிமிலர்லி போட்டு இந்த சைனை சேஞ்ச் பண்ணி டைரக்டா நம்ம எழுதிக்கலாம். மார்க்லாம் குறைக்க மாட்டாங்க. சரிங்களா? எஸ். சோ அப்ப என்ன சார் பண்ணலாம்? சிமிலர்லி 1 by r2 equal to 1 by r, அந்த பிளஸ் சைன் என்ன சைனா மாறிடும்? மைனஸ் சைனா மாறிடும். a cos theta by r square. 1 by r1 1 by r2 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கும் போது இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். பண்ணிடலாமா? எஸ், வாங்க இதில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். எஸ். see v equal to 1 by 4 by epsilon naught q of 1 by r1. 1 by r1 நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1 by r plus a cos theta by r square. a cos theta by r square minus, இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம், minus 1 by r2 என்ன கிடைச்சிருக்கு? இந்த சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணலாம், அவ்வளவுதான். சரிங்களா? எஸ். சோ அப்போ 1 by r minus a cos theta by r square. கிளியர்களா இது? ஓகே, ஃபைன். தென் இந்த மைனஸ் சைனை உள்ள எடுத்துட்டு போறோம். சரிங்களா? சோ அப்ப மைனஸ் சைனை உள்ள எடுத்துட்டு போட்டா இது மைனஸ் ஆகும், இது பிளஸ் ஆயிடும். நான் டைரக்டா எழுதிக்கிறேன் இங்கே. சரிங்களா? எஸ். ஸ்டெப் வந்து அதிகமா போகுது, டைம் டியூரேஷன் அதிகமா போற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க. சோ அதனால சோ அப்ப மைனஸ் சொல்ல போனா இது மைனஸ் ஆயிடும், இந்த மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். சோ இப்ப என்ன பண்ணலாம்? 1 by r பிளஸ் 1 by r மைனஸ் 1 by r கேன்சல் பண்ணிடலாமா? சோ அப்ப ரிமைனிங் எப்படி எழுதலாம்? v equal to 1 by 4 by epsilon naught q a cos theta by r square plus a cos theta by r square 2a cos theta by r square 1 plus 1 அதாவது வரும். சோ அப்போ 2a cos theta by r square இப்படி நமக்கு வந்து கிடைக்கும். சரி, இது எங்கேயாச்சும் பார்த்தா இருக்கா பாருங்க, 2aq எங்கேயாவது பார்த்தா இருக்கா? எஸ். p equal to 2aq electric dipole moment. சேஞ்ச் பண்ணிக்கலாமா? so v which is equal to 1 by 4 by epsilon naught 2aq becomes என்ன போட்டுக்கலாம்? t போட்டுக்கலாம். சரிங்களா? சோ அப்போ p cos theta by r square. This is electrostatic potential at a point due to electric dipole. அதுக்கான எக்ஸ்பிரஷன் இதுதான். சரிங்களா? எஸ். சோ இதுக்கு வந்து ஒரு பிராக்கெட் வச்சுக்கலாம். in terms of vector form, இது வெக்டர் ஃபார்முக்கு எதுனா v equal to 1 by 4 by epsilon naught இந்த p cos theta இருக்குல்ல, so p cos theta equal to p vector dot r cap அப்படின்னு நம்ம எழுதலாம். சரிங்களா? சோ அதனால இதுக்கு பதிலா என்ன இதுக்கு பதிலா நம்ம என்ன போட போறோம்? p vector dot r cap by r square அப்படின்னு போடலாம். ஓகேங்களா? எஸ். சோ முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் இன்னும் ஒரு 1 மார்க் இருக்கு. சோ ஸ்பெஷல் கேஸ் பாத்தலாங்களா? எஸ்.
இதுல ஒரு ஸ்பெஷல் கேஸ் இருக்கு. சோ அது என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஒண்ணு இல்ல, ரொம்ப ரொம்ப சிம்பிள். சரிங்களா? எஸ். சோ அதுக்கு நம்ம பாக்ஸ் போட்டு ஈஸியா அதை வந்து முடிச்சிடலாம். வெரி ஈஸி. சரிங்களா? எஸ். ஃபர்ஸ்ட் இது என்ன சார்? பாயிண்ட். இது வந்து பாயிண்ட். இது ஆங்கிள் தீட்டா. இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டி. சோ நம்ம சூஸ் பண்ணல அந்த பாயிண்ட் வந்து பிளஸ் கியூக்கு நியர்பை இருந்துச்சு அப்படின்னா விச் மீன்ஸ் ஆஃப் பேரலலா தீட்டா வந்து 0 டிகிரி இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ பாருங்க இங்க என்ன ஆகும்? தீட்டா பிகம்ஸ் 0ன்னு போடுறோம். அப்ப cos 0 வேல்யூ 1. சோ அப்ப cos தீட்டா 1 ஆயிடுமா? ரிமைனிங் இந்த வேல்யூ கிடைக்குமா? ரிமைனிங் என்ன கிடைக்கும்? v equal to 1 by 4 pi epsilon naught p by r square அப்படின்னு கிடைக்கும். Now the point minus q க்கு நியர்பை எடுத்துட்டு போறோம். which means of anti parallel. angle எவ்வளோ? 180 டிகிரி எடுத்துட்டு போறோம். சோ அப்ப இதுல cos 180 cos theta becomes 180 போடுங்க. என்ன வரும்? cos 180 வேல்யூ எவ்வளோ? -1. சோ அதனால இங்க மைனஸ் வந்துரும். அவ்வளவுதான். which means v equal to minus 1 by 4 by epsilon naught p by r square அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? எஸ். இன் கேஸ் ஆஃப் p ஸ்ட்ரைட்டா 90 டிகிரில ஈக்குவட்டர் லைன்ல எடுத்து வச்சுக்கோங்களேன். 90 டிகிரி ஈக்குவட்டர்ல இருந்துச்சு அப்படின்னா cos தீட்டாக்கு பதிலா 90 போடும். அப்ப cos 90 ஓட வேல்யூ எவ்வளோ? cos 90 0. அப்ப பொட்டன்ஷியல் இருக்குமா சார்? இருக்காது. இப்போ புரியும் அந்த பாயிண்ட் ஏன் நம்ம ஸ்ட்ரைட்டா சூஸ் பண்ணல அப்படின்றது. சரிங்களா? எஸ். திஸ் இஸ் ஸ்பெஷல் கேஸ். இதுக்கு வந்து 1 மார்க். சோ இந்த क्वेश्चन எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வேற ஒரு டாபிக் நான் மீட் பண்றேன். Thank you to all. Bye bye.